எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்த ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நடவு நட்டு 15 நாள் ஆயிடுச்சு. இது வந்து விரல் வடிவ கோணார் விடர். இது நம்ம விவசாயிகள் கண்டுபிடிச்சது தான். இது ரொம்பவே நல்லா போகுது. தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஃபாஸ்ட்டாக ஓடினா அதுக்கேற்ற மாதிரி போகுது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தண்ணி கொஞ்சம் சில்படாக இருந்ததுன்னா சூப்பராக போகுது. இது அந்த சேத்துலுக்கும் அந்த லைட் தண்ணிக்கும் சூப்பராக போகுது. இப்போ தள்ளிகிட்ருக்கேன், ஒரு 4-5 ரூபா தள்ளியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10வது ரோன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது தள்ளுறதுக்கு. ஆனால் ஒரு ஆளாக தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது தொடர்ந்து நடக்க முடியல. ஒரு 2-3 பேர் இருந்தனா இது சூப்பராக போகும். தள்ளுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸியாக போகுது. நல்லா இருக்குது. இது வந்து விரல் வடிவ கோணார் விடுங்க பாருங்கள். இதெல்லாம் ஓட்டன்ட்டு நம்ம களைக்கொல்லி இதெல்லாம் வந்து 5 வருஷமாக யூஸ் பண்ணல. அதனால் நடவு நட்டவுடனே நம்மளுக்கு ரொம்ப அநியாயமாக இருக்கும். அந்த பில்லுகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கே நல்லா உழவு ஓட்டி நல்லா சேடை அடித்து தான் நம்ம பண்ணுவோம். பயிர் நல்லாயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து மோடு எப்படி இப்போ நாற்று விட்ட மாதிரி முளைச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு தான் இப்போ கோணாரோட ஓட்டுறேன். இது ஏதாவது கொஞ்சம் இதானா கூட நமக்கு களை காசு குறையும் இல்லையா, அதனால் ஓட்டிகிட்ருக்கேன். இதுக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மோடு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பின்னாடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கிறது வந்து அன்னமழைக்கு வயல். எவ்வளோ ஓட்ட முடியும்னு தெரியல. இது தொடர்ந்து 10வது கால் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம மிஷின் வாங்கியிருக்கோம், அந்த மிஷின் இன்னும் வரல. ஸோ மிஷின் வர வரைக்கும் இதை வச்சு ஓட்டலாம். லேட் பண்ண இது புல் அதிகமாகிடுச்சுன்னா கலக்காத செலவு நமக்கு ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் இது மிஷின் நடவு தான், டோட்டலாக மிஷின் நடவு. நம்ம இன்னும் களை ஓட்டுற மிஷின் இன்னும் வரல. எப்படி ஓட்டியிருக்க பாருங்க. இந்த இடம் தான் புல் அதிகமாக இருக்கிற இடம். அது வந்து அந்த இடத்துல ஒரு 4 ரூபா ஓட்டிருங்க. தண்ணி கொஞ்சம் இல்லை, அதனால் தண்ணி இருக்க வயலில் ஓட்டிக்க தெரியுதுங்களா. அதெல்லாம் வந்து மைசூர் மல்லி எல்லாமே பச்சை எடுத்துடுச்சு. நடவு நட்டு 15 நாள் ஆகுது. மே 15 நட்டோம். இன்றைக்கி மே 31. ரொம்பவே நல்லாயிருக்கு. நாளைக்கு மீன் நம்மளை அடிக்க போகிறேன். மீன் நம்மளை அடிக்கிற வீடியோவை பாருங்கள். ரெகுலராக முகுந்த ஃபார்ம் சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நான் கரெக்டாக பண்ணுறேன்னா என்னென்ன தப்பு பண்ணுறேன்றதையும் சொல்லுங்கள். இல்லை நான் பண்ணுறது சரினா எனக்காக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். என்னோடய இந்த இயற்கை விவசாய பணி மேலும் தொடர எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.